Today topic is how to manage projection and budget in Tally Brain. I am Reshma, Senior Tally Trainer. This session is organized by Tally Integrated Info System. Tally Integrated Info System is #1 Tally 5-star partner in Telangana and Andhra Pradesh since 1997. We offer you one-step solution for all your Tally needs and problems. You can reach us on www.assettally.com. நம்ம டாபிக்ல மூவ் ஆகலாம். டுடே டாபிக் இஸ் பட்ஜெட். இப்போ பட்ஜெட் வந்து ஸ்மால் பட்ஜெட்ஸாகவும் இருக்கலாம், லார்ஜ் பட்ஜெட்ஸாகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் பட்ஜெட்ஸ் யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன், ஒரு ஃபேமிலி, ஒரு இண்டிவிஜுவல்ஸ், இவங்க எல்லாம் ஸ்மால் பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதே வந்து பிக் பட்ஜெட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தென் பெரிய பெரிய ப்ரைவேட் செக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பிக் பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, இயர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இயர் ஸ்டார்டிங்லே இன்கம் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்கம்க்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. இயர் எண்டிங்ல அதை செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பட்ஜெட் தாண்டி எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கா இல்லை இன்கம் ஆயிருக்கா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. இதுதான் பட்ஜெட். ஸோ இப்போ பட்ஜெட் வந்து இட்ஸ் அ ஃபினான்ஷியல் பிளானிங். தென் இது ஆர்கனைசேஷன் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் கால்குலேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பட்ஜெட் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னா, நம்ம அமௌண்ட்டை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் அலோகேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அதுக்கு கீழே சேலரி, ரெண்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணலாம், அந்த மாதிரி பட்ஜெட் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் தட் கண்ட்ரோல் ஸ்பெண்டிங். இப்போ நீங்கள் இயர் ஸ்டார்டிங்லேயே ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேலரியில் ஒரு 1 lakh ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பட்ஜெட்டாக. நீங்கள் அந்த மைண்டில் வச்சுப்பீங்க, இப்போ நம்ம சேலரியில் 1 lakh ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை தாண்டியும் ஆகக்கூடாது, அதை விட கம்மியாகவும் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பீங்க. இது ஆல்சோ வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்ஜெட். Budget is a road map. It's helpful for a organization to track their income and expenditures. For example, இப்போ நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே ரெண்ட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் போடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராவலிங்கில் நீங்கள் இயர் ஃபுல்லாக ஒரு 60,000 நீங்கள் வந்து பட்ஜெட்டாக அதை எடுத்து வைக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஆகியிருக்குன்னா 50,000 ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் விட இப்போ கம்மியாக தான் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ 60,000 எனக்கு நான் பட்ஜெட் போட்டிருக்கேன், பட் எனக்கு 50,000 தான் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இப்போ 10,000 எனக்கு இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி. இதுதான் பட்ஜெட். இப்போ அதுலேயே ஃபார் எக்ஸாம்பிள், நான் சேலரியில் ஒரு 1 lakh பட்ஜெட் போட்டிருக்கேன், பட் எனக்கு ஒரு 1,50,000 ஆகுதுன்னா எனக்கு பட்ஜெட்டை தாண்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் தாண்டி ஆகும்போது மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி, ஏன் பட்ஜெட் இப்படி தாண்டி ஆகியிருக்கு, என்ன ரீசனால ஆகியிருக்கு, நம்ம எப்படியெல்லாம் இப்போ இதை ஸ்டாப் பண்ணலாம், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டு இப்போ பட்ஜெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எக்ஸ்பென்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணணும். இப்போ பட்ஜெட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம். த்ரூ லெஜர்ஸ் அண்ட் குரூப்ஸாக கிரியேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து இயர் எண்டிங்க்கு தான் கிரியேட் பண்ணணும்னு ஒன்றும் லிமிடேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் வீக்லி கிரியேட் பண்ணலாம், மந்த்லி கிரியேட் பண்ணலாம், குவார்டர்லி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் பட்ஜெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் வைஸ் எப்படி பட்ஜெட் கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறேன். குரூப் வைஸ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் சேலரி, ரெண்ட் இதெல்லாம் வரும். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றது வந்து ஒரு குரூப், அதுக்கு கீழே இருக்கிறது சப் ஹெட்டிங்ஸ். ஸோ நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் ஆகியிருக்கு, அதே மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சேல்ஸ் அக்கௌண்ட்க்கு பட்ஜெட் கிரியேட் பண்ணுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு பட்ஜெட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சேலரி எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட்டில் என்னென்ன கீழே இருக்கும்னா வேஜஸ், பவர்ஸ், ஃபியூயல்ஸ், இந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம டோட்டலாக பட்ஜெட் கிரியேட் பண்ணுறது பேர் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட். இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து டோட்டலாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து குரூப் பட்ஜெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குரூப் பட்ஜெட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ சொல்லிட்டேன். அது ஹெல்ப்ஃபுல்லாக டு ட்ராக் த டோட்டல் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் இன்கம், டோட்டல் சேல்ஸ் அண்ட் டோட்டல் பர்ச்சேஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸை டோட்டலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பட்ஜெட் நம்ம எப்படி வந்து டேலியில் எப்படி ஷோ ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் பட்ஜெட்டாக ஒரு 1 lakh சேலரிக்கு போடுறேன், இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு போடுறேன். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் எனக்கு ஒரு 1 lakh பட்ஜெட் ஆகுது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு 1,50,000 பட்ஜெட் ஆக்சுவலாக ஆகுது. ஸோ பட்ஜெட்டை விட ஆக்சுவல் அதிகமாக இருக்குது, 50,000 அதிகமாக இருக்குது. ஸோ வேரியன்சஸில் -50,000. அந்த மைனஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலில் 1,50,000, பட்ஜெட்டில் 1 lakh ஆயிருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட்டை விட ஆக்சுவல் அதிகமாக இருக்குது. ஸோ வேரியன்சஸில் 50,000 எக்ஸ்ட்ராவாக ஷோ ஆகும். அதை நம்ம அட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே இப்போ பட்ஜெட்டில் நான் 1 lakh பட்ஜெட் போட்டிருக்கேன், பட் ஆக்சுவலாக எனக்கு 90,000 தான் ஆகியிருக்கு. ஸோ 10,000 எனக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஸோ நான் பட்ஜெட்குள்ளேயே எல்லாமே முடிச்சிட்ட மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இதுதான் குரூப் எக்ஸ்பென்சஸ், குரூப் பட்ஜெட். குரூப் பட்ஜெட் எப்பயுமே டோட்டல் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் இன்கம், டோட்டல் சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ் கேல்குலேட் பண்ண யூஸ் ஆகும். தென் குரூப்க்கு மட்டும் பட்ஜெட் கேல்குலேட் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. லெஜர்ஸ்க்கு ஆல்சோ பட்ஜெட் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே சேலரி, அட்வர்டைஸ்மெண்ட், ட்ராவலிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கூட நீங்கள் பட்ஜெட் கிரியேட் பண்ணலாம், பட்ஜெட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ குரூப் பட்ஜெட் டோட்டல் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் லெஜர் பட்ஜெட் வந்து இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸை டார்கெட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் பட்ஜெட் வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ஆகியிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, எவ்வளோ நீங்கள் பட்ஜெட் போட்டிங்க, எவ்வளோ ஆக்சுவலாக நடந்திருக்குன்னு டோட்டலாக உங்களுக்கு கால்குலேட் பண்ண யூஸ் ஆகும். பட் லெஜர் பட்ஜெட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவல், பட்ஜெட், வேரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் நான் பட்ஜெட்டில் 1 lakh போட்டிருக்கேன், பட் எனக்கு ஆக்சுவலாக 1,50,000 அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிருக்கு அந்த இயர் ஃபுல்லாக. ஸோ வேரியன்சஸில் எனக்கு -50,000 ஷோ ஆகும், அட்வர்ஸ் 50,000 ஷோ ஆகும். இப்போ அதே மாதிரி நான் பட்ஜெட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் 1 lakh போட்டிருக்குன்னா எனக்கு 50,000 தான் ஆகுதுன்னா ஃபேவரபிளாக வேரியன்சஸில் 50,000 பாசிட்டிவ் சிம்பிளில் ஷோ ஆகும். இதுதான் வந்து குரூப் பட்ஜெட் அண்ட் லெஜர் பட்ஜெட்டோட டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ டேலியில் எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் F3 கொடுத்துட்டு கிரியேட் கம்பெனி, எனி கம்பெனி, ABCD and Co. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, தென் இந்த மெயின்டைன் இன்வென்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. தென் Ctrl A கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் லெஜர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட், கோ டு லெஜர். தென் நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கான லெஜர்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் லெஜர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். தென் பட்ஜெட் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரியேட்குள்ளே போங்க, ஷோ மோர். இப்போ பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். பட்ஜெட் போனீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் வைஸ் பட்ஜெட், அப்புறம் லெஜர் வைஸ் பட்ஜெட் தான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் குரூப் வைஸ்க்கு என்ன குரூப், இன்டைரக்ட் குரூப் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ டேட் கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி வீக்லி கிரியேட் பண்ணலாம், மந்த்லி கிரியேட் பண்ணலாம், தென் குவார்டர்லி கிரியேட் பண்ணலாம். நான் இயர் வைஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ குரூப்ஸ், அந்த குரூப் ஆப்ஷனில் எஸ்ன்னு கொடுத்துருங்க, எனேபிள் பண்ணிடுங்க. தென் இப்போ என்ன குரூப்போ அந்த குரூப் நேம் கொடுங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்பயுமே ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுங்க, ஆன் நெட் டிரான்சாக்ஷன் வேண்டாம், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுங்க. இப்போ நான் இந்த இயருக்கு ஒரு 2 lakh பட்ஜெட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அக்செப்ட் பண்ணிடுறேன். தென் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணி நான் அதுலேருந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். வவுச்சர்ஸ் போங்க, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். தென் ரெண்ட்,
salary. ஓகே. கேஷ் நெகட்டிவ் இருக்குது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ நான் லெஜர்ஸ் ப்ரிப்பேர், வவுச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். தென் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அதுக்குள்ளே போங்க. ஆஃப்டர் தட் ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே என்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் கரண்ட் அசெட்டை எடுத்துருங்க வெளியில். அதுக்கு வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா அது வெளியில் போயிடும். இப்போ F10 பட்ஜெட் வேரியன்ஸ் F10. இப்போ என்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட்டில் எவ்வளோ போட்டிருக்கேன் 2 lakh என்னோட பட்ஜெட். பட் ஆக்சுவலாக எனக்கு 2,30,000 ஆயிருக்கு. ஸோ எனக்கு அதிகமாக ஆயிருக்கு, அட்வர்ஸ் ஆயிருக்கு. 30,000 எனக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் ஷோ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுக்குள்ளே என்டர் ஆனீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட், சேலரி, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு தனித்தனியாக ஷோ ஆகலை. பட் டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கானது கரெக்டாக ஷோ ஆயிடுச்சு. இப்போ நான் தனித்தனியாக ஒவ்வொரு லெஜர்ஸ்க்குமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெஜர் வைஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண வேண்டாம், ஆல்டரே போங்க. ஆல்டர் பட்ஜெட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டேட் ஆஸ் யூஷுவல், குரூப்பை விட்டுருங்க, லெஜர் மட்டும் எஸ் கொடுத்துருங்க. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் க்ளோசிங் பேலன்ஸ், rent, இப்போ நான் வந்து லெஜர் வைஸ் பட்ஜெட் எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்கிறேன். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். தென் F10 என்டர். இப்போ உங்களுக்கு இது வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் பட்ஜெட் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதுக்குள்ளே போனீங்கன்னா லெஜர் வைஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி நான் பட்ஜெட் 50,000 போட்டிருக்கேன், பட் எனக்கு 60,000 ஆயிருக்கு. ஸோ எனக்கு அதிகமாக இருக்குது. அதே ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 50,000 பட்ஜெட் போட்டிருக்கேன், பட் எனக்கு ஆக்சுவலாக 40,000 தான் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு 10,000 பட்ஜெட்குள்ளவே ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் லெஜர்ஸ் இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுவே ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் லெஜர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு எப்படி நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ எது பட்ஜெட்குள்ளே ஆச்சு எது பட்ஜெட்க்கு எக்ஸீட் ஆச்சு அந்த மாதிரி எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பி, டைப் ஆஃப் வேல்யூ என்டர் கொடுங்க, வேல்யூ எக்ஸீடிங் பட்ஜெட் என்டர், கண்ட்ரோல் ஏ சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எதெல்லாம் பட்ஜெட்டை தாண்டி போயிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக ஷோ ஆகும். எலக்ட்ரிசிட்டி, சேலரி, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே பட்ஜெட்டை தாண்டி ஆயிருக்கு. அதே கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு எதெல்லாம் பட்ஜெட்குள்ளே இருக்குன்னு செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு, பிகாஸ் இதில் 4 டிரான்சாக்ஷன் தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. பட் பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸில் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேல்யூ வித்தின் பட்ஜெட் என்டர் பண்ணுங்க. இப்போ ரெண்ட் மட்டும்தான் பட்ஜெட்குள்ளே ஆயிருக்கு, அவ்வளோதான். இது வந்து ட்ரையல் பேலன்ஸில் பார்க்குறது. நெக்ஸ்ட் P&L எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து P&L தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் என்டர் ஆகும். ஸோ P&L எப்படி பார்க்கணும்னா என்டர் P&L, Alt C நியூ காலம், என்டர், டேட் கொடுத்துருங்க. இப்போ ஆல்ரெடி வெளியில் உங்களுக்கு ஆக்சுவல் ஷோ ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு பட்ஜெட் தான் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட். இப்போதைக்கு வேரியன்ஸ் நோனே இருக்கட்டும், நான் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக ஷோ ஆகும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 30,000, ஆக்சுவலாக 30,000 ஆயிருக்கு, பட் பட்ஜெட்டில் 2 lakhs ஆயிருக்கு. ஸோ என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜர் வைஸும் ஷோ ஆகும். இப்போ திருப்பி Alt C, டேட் கொடுங்க,
பட்ஜெட் வைஸ் பாருங்க. தென் வேரியன்சஸை எஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் P&Lலையும் ஆக்சுவல், பட்ஜெட், வேரியன்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு P&L எப்படி பார்க்கணும்னு தெரியும், ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி பார்க்கணும்னு தெரியும். தென் ஓகே, இதுதான் இப்படிதான் வந்து பட்ஜெட்ஸ் நம்ம எப்படி வந்து P&L எப்படி நம்ம இதுல எல்லாம் செக் பண்ணணும்னு இதுதான் ஐடியா. ஓகே, இப்போ நீங்க டேலியில எப்படி எல்லாம் குரூப் வைஸ் பட்ஜெட் கிரியேட் பண்ணலாம், தென் லெஜர் வைஸ் எப்படி பட்ஜெட் கிரியேட் பண்ணலாம், அது எப்படி ட்ரையல் பேலன்ஸ்ல பார்க்கலாம், P&L பார்க்கலாம், நீங்க கிளியரா தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ எங்க அசெட் இன்டிகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நாங்க தனித்தனி டிவிஷன்ஸ்ல இருக்கோம். செப்பரேட் டிவிஷன் ஃபார் மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் ஆல்சோ. நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா www.tallyhr.comல நீங்க காண்டாக்ட் பண்ணி லாகின் பண்ணி பெட்டர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி எங்க HR எக்ஸிக்யூட்டிவோட டைரக்ட் காண்டாக்ட் வச்சுக்கலாம். நாங்க எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம்னா ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு குட் அக்கௌண்டன்ட் சூஸ் பண்ணி கொடுக்க, ஆஸ் வெல் அஸ் ஒரு அக்கௌண்டன்ட்க்கு அவங்களுக்கு ஒரு சூட்டபிள் ஜாப் வந்து தேடி கொடுக்கறதுக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்போம். எங்கள் HR உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூட்டபிள் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் HR உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி சம் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட், எங்களை நீங்கள் லிங்க்டின்ல கூட ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, எல்லாரும் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லோயர் எடிஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் அப்டேட்டட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம எப்பயுமே அப்டேட்டட் டேலி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்கிரேட்ஸ்லாம் ஆகிட்டே இருக்கும், அப்கிரேட் எடிஷனும் இருக்கும். அப்டேட்ஸ் இருக்கணும்னா வந்து நியூ டேலி, நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் டேலி தான் யூஸ் பண்ணணும். லோயர் எடிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேலி கரெக்டாக இருக்காது. உங்களால் வந்து அப்டேட்ஸ் எதுவுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டேலி பிரைம் ரிலீஸ் 6 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே அப்டேட்டட் டேலி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இதே மாதிரி டேலி ரிலேட்டட் ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மொபைல் நம்பர் 9849033736. ஆல்சோ நீங்கள் இமெயிலில் கூட காண்டாக்ட் பண்ணலாம், info@assettally.com. ஓகே, நாங்கள் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், தெலுங்கு இதுலலாம் கூட வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். இன்னொன்று சீனியர் ஆஸ் வெல் அஸ் ஜூனியர்ஸ் தனித்தனியாகவும் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபார் சீனியர்ஸ் இட்ஸ் ஆன் Thursday, ஃபார் ஜூனியர்ஸ் இட்ஸ் ஆன் Tuesday. தமிழ் டைமிங் வந்து 4 o'clock to 4:40, தெலுங்கு 4:45 to 5:30. Thank you for attending this session.